ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே சூப்பரான ட்ராமா தான் பார்க்க போறோம். ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோயினோட ஸ்டெப் மதரோட பொண்ணு இருக்காங்கல்ல, அதாவது அடாப்டட் சிஸ்டர்ன்னு சொல்லலாம். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்து ஹீரோவுக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்குன்னு ஒரு மாப்பிள பார்த்து வச்சிருப்பாங்க. அந்த மாப்பிள்ளையோட இவங்களுக்கு தனியா ஒரு கனெக்ஷன் வந்துரும். இப்ப இவங்க 2 பேரும் வந்து ஸ்டார்ட்டிங்ல இப்படி கொஞ்சறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே அந்த பொண்ணு இருக்குல்ல, ஹீரோயினோட சிஸ்டர் அது என்ன சொல்லும்னா, "பக்கத்து ரூம்ல தான் வந்து என்னோட சிஸ்டர் இருக்கா. இப்ப நம்ம இந்த மாதிரி பண்ண வேண்டாம். அவளுக்கு தெரிஞ்சிரும். அவ இல்லாத நேரம் பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லும். "நீ ஏன் அவளுக்காக ரொம்ப பயப்படுற? அதெல்லாம் நீ பயப்பட வேண்டியதே இல்ல." அப்படின்ற மாரி இவரு சொல்லவும் 2ம் உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும். இந்த நேரம் பார்த்து பக்கத்து ரூம்ல இருக்க ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்துட்டு ஏதோ இந்த சத்தம்லாம் ஒரு மாதிரி கேட்கும். "என்னது இது?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிப்பாங்க. அப்பதான் அவங்க யோசிச்சு பார்ப்பாங்க. நம்ம குடும்பத்தில நம்மள விட அவள தான் அதிகமா எல்லாரும் நம்புறாங்க, கொல்றாங்க. பொதுவா தப்பு செய்றவங்கள வந்துட்டு அதிகமா நம்புவாங்கல்ல, அவங்க கரெக்ட்டா நடிச்சுருவாங்க அந்த இடத்துல. நம்ம நேச்சுரலா இருக்கவங்க வந்து சீக்கிரமா மாட்டிப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் எல்லா விஷயத்திலயும் பண்ணிட்டே இருக்காங்க. இப்பவும் இது ஏதோ ஒரு வேலை பாக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு நெனைப்பாங்க. ஆனா வந்து தனக்கு பார்த்திருக்க மாப்பிள்ளையோட தான் இது இந்த மாதிரி இருக்குன்றத அவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க யாரும் வந்து சிஸ்டர் கூட ஏதோ இருக்காங்களோ, கொல்றாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் ஹீரோயின் இன்னொரு விஷயம் என்ன நெனைப்பாங்கன்னா, அவங்க வந்துட்டு படிக்கணும்னு நெனைப்பாங்க. ஆனா அவங்க வீட்ல வந்துட்டு படிக்க வேண்டாம். இப்போதைக்கு நீ கல்யாணம் பண்ணிட்டு போனா தான் உன் சிஸ்டர படிக்க வைக்க முடியும் அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாங்க. குடும்ப சூழ்நிலை வந்து யாராவது ஒருத்தர தான் படிக்க வைக்கிற மாரி இருக்கு. அதனால நீ கல்யாணம் பண்ணிட்டு போ. உன் சிஸ்டர் வந்து படிக்கட்டும் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. ஹீரோயினுக்கா செம்மையா கோவமா வரும். வேற என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனா அவ வந்து நம்ம சிஸ்டர் வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கான்றது மட்டும் இவங்களுக்கு நல்லா தெரியுது. உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, வேக வேகமா வெளிய ஓடி வந்துருவாங்க. வந்தவங்க அக்கம் பக்கத்துல இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் கூப்பிடுவாங்க. "இங்க வாங்க, இங்க வாங்க. யாரோ வந்துட்டு என்னோட சிஸ்டர வந்து ஏதோ கஷ்டப்படுத்துறான். அவன் போட்டு அடிக்கிறான்னு நெனைக்கிறேன். அவள எப்படியாவது காப்பாத்துங்க. ஹெல்ப் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்கன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் கத்தவும், "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அடிக்கிறதுக்காக ஓடி வருவாங்க. வேக வேகமா ஹீரோயினோட சேர்ந்து எல்லாரும் போய் கதவ தொறந்து பார்த்தா, அது 2 இஷ்டத்துக்கும் இருக்கும். பார்த்தோனே எல்லாருக்கும் ஒரு மாரி ஆயிடும். "என்னது இது? உன் அக்காக்கு பார்த்த மாப்பிள்ளையோட நீ இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்பாங்க. உடனே ஹீரோயினுக்கு சிரிப்பு தான் வரும் இதுங்க 2 நடந்துக்கிறத பார்த்து. ஏன்னா அந்த மாப்பிள்ளைய அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவன் அப்படிதான்றது அவங்களுக்கு தெரியும். ஆனா அவங்க அப்பா, அம்மா வந்து ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் இதே மாரி பேசிட்டு இருக்கோம். அது ஒரு மாரி நெளிஞ்சிட்டே இருக்கும். "எதுக்காக இந்த மாதிரி பண்ண?" அப்படி இப்படின்னு கேட்கவும், அது அது வந்து ஹீரோயின கேட்குது. "எதுக்காக எல்லாரையும் கூட்டிட்டு வந்த?" அப்படின்னு. "அவள ஏமாத்திட்டுற, உன்ன காப்பாத்துறதுக்கு தான் கூட்டிட்டு வந்தேன். ஆனா நீ இந்த மாரி பண்ணிட்டு இருக்கன்னு" சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போதே, ஹீரோயினோட அப்பா, அம்மா அங்க வந்துருவாங்க. வந்தவுடனே பார்த்தோன்னா, "என்னாச்சு? என்னாச்சுன்னு?" சொல்லிட்டு கேட்பாங்க. அவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கிறத பார்ப்பாங்க. ஒண்ணா உட்காந்துட்டு இருக்கிறத. அப்ப வந்து இவ தான் கூப்பிட்டா, ஹெல்ப்புக்காக கூப்பிட்டா, "இங்க இந்த மாரி நடந்திருக்கு." அப்படி இப்படின்னு சொல்லவும் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோயின் வந்து கேட்பாங்க, "பார்த்தீங்களா? என்ன மாரி நடந்துட்டு இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஹீரோயினோட அப்பா இருக்கார்ல, ஹீரோயின ஓங்கி ஒரு அற அறைஞ்சிருவாரு. "எதுக்குன்னா, இப்படிதான் உன் சிஸ்டரோட மானத்த வாங்குறியா? அவள மொத்தமா இந்த மாரி அதாவது அவமானப்படுத்தி அவள அழிச்சிட்டு, அப்புறமா உன் வாழ்க்கைய மட்டும் நல்லபடியா அமைச்சுக்கணும்னு நீ நினைக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்பாரு. அவ என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் நம்ம குடும்பத்துக்குள்ள தானே வச்சு பேசி தீர்த்துருக்கணும். நீ எதுக்காக வந்து எல்லாரையும் ஊர கூட்டி இந்த மாரி அவமானத்த வாங்குற? இப்போ உனக்கு என்ன? உன்ன படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உன்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்னதுக்காக, நீ அவள வந்துட்டு படிக்க விடாம பண்ணி அந்த பிளேஸ நீ எடுத்துக்கணும்னு நினைக்கிற அதானே? அப்படின்ற மாரி கேட்கவும் ஹீரோயினுக்கு செம்மையா கோவம் வரும். தப்பு பண்ணவங்கள விட்டுட்டு நம்மள இந்த மாதிரி கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மதமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோச்சிட்டு வெளிய போயிடுவாங்க. அது கூப்பிடுவாங்கன்னு பார்த்தா என்ன பண்ணுவாங்க, அவங்க வெளிய வந்தோனே வேக வேகமா கதவ சாத்தி தாப்பாலே போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவ எங்க போப்போறா? அப்புறமா அவ இங்க தானே வந்தாகணும். வேற எங்க அவளுக்கு போக்க இடம் இருக்கு? அப்படின்ற மாரிலாம் அவங்க அப்பா, அம்மா பேசிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் திரும்பி பார்த்துட்டு நல்லா முறைச்சிட்டு, இதுக்கப்புறம் இதுங்க மூஞ்சிலயே முழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. நேரா அவங்களோட அங்கிள் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு தான் ஹீரோயின் இப்ப போவாங்க. போயிட்டு என்ன சொல்வாங்கன்னா, "இந்த மாதிரி நான் வந்து படிக்கணும்னு நெனைக்கிறேன். ஆனா வீட்ல வந்து அலோவ் பண்ண மாட்றாங்க" அப்படின்னு சொல்லவும், "நீ நல்லா படிக்கிற பொண்ணு. ஏன் தான் உன் அப்பா, அம்மா இப்படி இருக்காங்களோ தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட அங்கிள் இருக்கார்ல, அவர் திட்டுவாரு. ஏன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த அங்கிளுக்கு தோணும். ஆனா அவங்களுக்கும் அந்த அளவுக்கு போதுமான வசதி இருக்காது. உடனே இப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவாங்களா, என்ன நெனச்சு நீங்க இந்த அளவுக்கு அக்கறையா இருக்கிறதே எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு. நீங்க எத பத்தியும் கவலைப்பட வேண்டாம். நான் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து கொஞ்சம் சாலட் மாரி பண்ணி எடுத்துட்டு வந்திருப்பாங்க. இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரியாவது நான் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குக் பண்ணி யாருக்காவது கேட்கறவங்களுக்கு குடுத்து அப்படியாவது நான் சேல்ஸ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், "அது ஏம்மா நீ என்ட்டயே ஃபர்ஸ்ட்டு குடு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் வந்துட்டு வாங்கிக்குவாரு. அவங்க 2 பேரும் டேஸ்ட் பண்ணி பார்த்தோன்னே அது ரொம்பவே பிடிச்சிருக்குமா, உடனே ஹீரோயின் கிட்ட வந்துட்டு அதுக்கான கொஞ்சம் பணத்தையும் குடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம, இப்ப அவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட்டா ஒரு சின்ன பிரேஸ்லெட் மாரி ஒண்ணு குடுப்பாங்க. ரெஸ்டாரண்ட்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான். அவன போய் பாரும்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட சொல்லுவாங்க. ஹீரோயின் போயிட்டு அங்கிள் சொன்ன அந்த ஃப்ரெண்ட போய் பார்க்க போகும்போது, அவர் வந்துட்டு என் ஃப்ரெண்ட் சொன்னா நீ வருவேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரேஸ்லெட்ட ஃபர்ஸ்ட்டு வாங்கிக்குவாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, அவங்க கொஞ்சம் அங்கேயும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் அந்த இதெல்லாம் கொஞ்சம் சாலட் மாரி செஞ்சு எடுத்துட்டு போயிருப்பாங்க. அவர் ரெஸ்டாரண்ட் தானே வச்சிருக்காரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த பிரேஸ்லெட்டுக்கு உண்டான பணத்த வந்து இதுக்கு இவ்வளோதாம்மா குடுக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. என் ஃப்ரெண்டுக்காக இத குடுக்குறேன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அந்த வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல, அந்த சாலட் வந்து வந்திருக்கவங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் இருக்காங்க கஸ்டமருக்கு அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட குடுத்தோம்னா அவங்களுக்கு புடிச்சிருக்கும். உடனே வந்துட்டு இது நல்லா புடிச்சிருக்குமா, எல்லாருக்கும் புடிச்சிருக்கு. ஸோ எல்லாம்
விரும்பி தான் சாப்பிடுறாங்க. டெய்லி எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொண்டு வந்துருமா அப்படின்ற மாரி அந்த அங்கிள் சொல்லுவாரு. அப்ப அவரு என்ன சொல்வாருன்னா, ஒரு டீல் பேசுவாரு. ஒரு நாளைக்கு வந்துட்டு நான் உனக்கு இந்த அளவுக்கு அமௌண்ட் குடுக்குறேன் அப்படின்ற மாரி சொல்வாரு. அப்படின்னா ஹீரோயின் வந்து கால்குலேட் பண்ணி பார்ப்பாங்க. ஒரு நாளைக்கு இவ்வளோனா, அப்போ ஒரு மாசத்துக்கு இந்த அளவுக்கு ஆயிடும். அப்போ ஓரளவுக்கு நம்ம வந்துட்டு மேனேஜ் பண்ணிரலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இன்னும் கொஞ்சம் எப்படியாவது ஏதாவது ஒரு வேல பார்த்து பொழச்சுட்டா போதும். நம்ம வந்து படிச்சிடலாம். நம்மளே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துரும். சரின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இன்னைக்கு குடுத்ததுக்கான காசையும் குடுத்துருவாரு. இத பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருவாங்க. நேரா இப்போ ஒரு துணி கடைக்கு போவாங்க. அங்க போனோனே யோசிச்சுட்டே இருப்பாங்க. இப்ப நம்ம வேல பார்க்கணும், படிக்கணும் அப்படின்னா நல்ல துணிமணிங்க தான் போடணும். நம்மகிட்ட அந்த அளவுக்கு ட்ரெஸ் இல்ல. ஒரு போட்ட ட்ரெஸ்ஸோட வெளிய வந்துட்டோமே என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. இந்த கடையில பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க சிஸ்டர் இருக்குல்ல, அது அவங்க ஃப்ரெண்டோட வந்து நின்னுட்டு துணியெல்லாம் எடுக்கிறேன்ற பேர்ல மணிக்கணக்கா நின்னுட்டு இருக்கும். துணி இன்னும் எதுவுமே அது செலக்ட் பண்ணியிருக்காது. அதுங்க செய்றதெல்லாம் பார்த்துருவாங்க. பார்த்துட்டு நேரா கடைக்காரர்கிட்ட போவாங்க. இப்ப வந்து "என்னம்மா நீ காலையில வந்துட்டு இவ்வளோ நேரம் வராங்க. யாருமே இன்னும் எதுவும் வாங்குன பாடே தெரியல" அப்படின்ற மாரி அந்த கடைக்காரர் ரொம்பவே இதா பேசுவாரு. அப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, "நான் வேணா உங்ககிட்ட ஒரு டீலிங் போட்டுக்கிறேன். இப்ப வந்திருக்கிறவங்கள நான் துணி வாங்க வைக்கிறேன். அப்படி அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு எனக்கு 50% வந்து நீங்க வந்து ப்ராஃபிட்ல குடுக்கணும் அவங்க வாங்குறதுல" அப்படின்ற மாரி சொல்லவும், "அப்படி வாங்கிட்டாங்கன்னா குடுக்குறேன்ம்மா" அப்படின்ற மாரி அவரும் அவ்வளோ கஷ்டப்படுறவரா இருக்கிறதுனால அவரு ஒத்துப்பாரு. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, இப்ப அந்த பொண்ணுங்க பார்க்குற மாரி அதாவது சிஸ்டர் தான். அதுவும் அது ஃப்ரெண்ட் வந்திருக்கு. அதுங்க பார்க்குற மாரி இப்ப என்ன பண்ணுவாங்க, "இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குல்ல. இது இவ்ளோ காஸ்ட்லியா இருக்கா? இது கண்டிப்பா எனக்கு வேணும்" அப்படின்ற மாதிரி சொல்லவும், அது 2ம் திரும்பி பார்க்கும்போது ஹீரோயின் நின்னுட்டு இருப்பாங்களா, "வீட்ட விட்டு வெளிய போன உனக்கு கை செலவுக்கே காசு இல்ல. நீ இவ்ளோ காஸ்ட்லியான துணிமணி எடுக்க வந்திருக்கியா?" அப்படின்ற மாரி உடனே ஆரம்பிச்சுருங்க. உடனே ஹீரோயின் என்ன கேட்பாங்க, "என்கிட்ட பணம் இருக்கு. நான் வாங்க வந்திருக்கேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? இது எனக்கு நீங்க கண்டிப்பா குடுக்கணும்" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்களா. உடனே அதுங்க என்ன பண்ணும்னா, "எனக்கு புடிச்ச மாரி இல்ல." ஆனா ஹீரோயின் இத கேட்கறதுனால, இதுதான் அதுங்களுக்கும் வேணுன்ற மாரி, "இது மாரி வேற பீஸ் இருக்கான்னு?" கேட்கும். இல்லன்ருவாங்க. உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, "நான் தான் இத எடுத்தேன். இது எனக்கு கண்டிப்பா வேணும். இது எவ்ளோ காஸ்ட்லியா இருந்தாலும் பரவாயில்லன்னு" சொல்லும்போது, அவர் வந்து ஒரு அமௌண்ட்ட சொல்லுவாரு. ஹீரோயின் வந்து அத என்ன பண்ணுவாங்க, "நான் அத டபுளா குடுத்து வாங்குறேன்ற" மாரி சொல்லுவாங்க. அதுங்க உடனே என்ன சொல்லும், "அவளே அப்படி குடுக்கும்போது எங்களால குடுக்க முடியாதா? இது நாங்க அவள விட 4 மடங்கு நாங்க அதிகமா தர்றோம். எங்களுக்கு தான் நீங்க குடுக்குறோன்ன உடனே, சரி நீ அவளுக்கே குடுத்துக்கோங்க. எனக்கு ஒண்ணும் தேவையில்ல." கடைக்காரர் அது ஓகே சொன்ன உடனே ஹீரோயின் கோச்சுக்கிட்டு போற மாரி வெளிய போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கடைக்காரர் அவங்கள்ட்ட சேல்ஸ் பண்ணிருவாரு. அதுங்களும் வாங்கிட்டு போயிடும். போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் வந்து உள்ள வருவாங்க. "என்ன வாங்கிட்டாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஆமாம்மா வாங்கிட்டாங்க. நான் சொன்ன மாரியே உனக்கு நான் பாதி குடுத்துர்றேன்னு" சொல்லிட்டு அவர் அமௌண்ட் பாதி குடுப்பாரு. பரவாயில்லையே பிசினஸ் பயங்கரமா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நெனச்சுப்பாங்க. அவங்க இப்ப அவங்கள்ட்ட கொஞ்சம் பணம் சேர்ந்திருக்கும். அந்த அங்கிள் தானே இதுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணாரு. உடனே அந்த அங்கிள போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு போவாங்க. இந்த அங்கிள் வந்துட்டு காலேஜ்ல வந்துட்டு புரொஃபஸராவும் இருப்பாரு. அவர் என்ன சொல்வாருன்னா, "உங்க அப்பா, அம்மா அப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்க அப்படின்றதுக்காக வந்து படிக்காம விட்டுறாதம்மா. நல்லா படிக்கணும். சீக்கிரமா காலேஜ்க்கு வந்துரு. நாங்க ஊருக்கு கிளம்புறோம்" அப்படின்ற மாரி சொல்லுவாரு. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்குன்னு அவங்க அவங்க சம்பாரிச்சிருக்காங்கல்ல, அதுலேருந்து கொஞ்சம் இது குளிருக்கு போடுற சட்டை, அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த டிராவலிங்ல சாப்பிடுறதுக்கான சாப்பாடுலாம் ரெடி பண்ணி குடுப்பாங்க. இப்ப அந்த 2 அங்கிளுமே என்ன பண்ணுவாங்க, ஹீரோயினுக்கு காசு வலுக்கட்டாயமா குடுத்து வச்சுக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்ப இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அங்கிளும் ஆன்டியும் இவங்க சின்ன வயசுலேருந்தே இவங்க கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருந்திருப்பாங்க. அக்கம் பக்கத்துல வீட்ல உள்ளவங்க. இன்னொரு ஃபேமிலி. அவங்க கூட வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. இதுக்கப்புறம் அவங்க அதாவது அந்த காலேஜ் படிக்கிற இடத்துல அவங்க இருந்தாங்கன்னா, அவங்களே போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து வந்திருப்பாங்க. ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, அங்க வந்திருக்க ஒரு 2 பசங்க இருக்காங்கல்ல, 2 குட்டி பசங்க. ஒரு பொண்ணு, ஒரு பையன் இருப்பான். 2 பேரையுமே கைய பிடிச்சு கூட்டிட்டு வந்துரும். உங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போறேன் அந்த மாரி கதைய சொல்லி. உடனே அத வந்து போலீஸ் தொரத்துறாங்கன்ற மாரி அதுக்கு தெரிஞ்சிரும். உடனே அது என்ன பண்றதுன்னு முழிச்சுட்டு, ஹீரோயின் பக்கத்துல போயிட்டு அந்த 2 குழந்தைங்களையும் விட்டுட்டு வேக வேகமா ஓடி போயிடும். இப்ப ஹீரோயின் பக்கத்துல அந்த 2 பிள்ளைங்க நின்னுட்டே இருக்கும்போது கரெக்ட்டா ஹீரோ அங்க வந்துருவாரு. வந்தவரு வந்து பார்த்துருவாரு. இந்த 2 புள்ளைங்களையும் காணோம்னு சொல்லிட்டு அவங்க பெத்தவங்க வந்து தேடிட்டு இருக்காங்க. "நீ தானே வந்து இந்த புள்ளைங்கள பிடிக்கிற வந்திருக்க" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்ப அந்த பசங்களே சொல்லுவாங்க, "இவங்க யாருன்னே எங்களுக்கு தெரியாது. எங்கள இங்க கூட்டு வந்து விட்டது வேற ஒரு ஆளுன்னு" சொல்லவும், அதுக்குள்ள ஹீரோ என்ன பண்ணுவாரு, அவங்க ஹீரோயின் கையில விலங்கே போட்டுருவாரு. அதுக்கப்புறம் அந்த பசங்க சொன்ன உடனே கழட்டி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் அவர் தன்னை அறிமுகப்படுத்தி வச்சுப்பாரு. இவன் என்ன முதல் சந்திப்புல இந்த மாதிரி இருக்கான் அப்படின்ற மாரி ஹீரோயினுக்கு கோவமா இருக்கும். சரி அவங்க அங்கிள் ஆன்டிய பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து வேக வேகமா அந்த ஊருக்கும் வந்துருவாங்க. வந்த உடனே பார்த்தா அவங்க மாமியாரே என்ன பண்ணும்னா, அவங்க மாமியார் வயசானவங்க. இந்த அங்கிள் ஆன்டியும் வயசானவங்க தான். அவங்க 2 பேரையுமே மகனையும் மருமகளையும் வந்து முட்டி போட வச்சிருக்கும். எதுக்காக அப்படின்னா வந்துட்டு, உங்க அதாவது பேரன் அதோட பேரன வந்து நான் படிக்க வச்சேன், எல்லாம் பண்ணேன். ஏன்னா அப்பா, அம்மா கஷ்டப்படுறாங்க அப்படின்றதுக்காக. அதுக்கான பணத்த இன்னும் நீங்க குடுக்க மாட்றீங்கன்னு சொல்லிட்டு 2 பேரையும் முட்டி போட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்கும். பணத்த குடுக்க மாட்றாங்கன்னு. ஹீரோயின் வந்தோனே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். என்ன நீங்க இப்படிலாம் பண்றீங்க? பெத்த மகனையும் மருமகளையும் வந்துட்டு நடு ரோட்ல இப்படி முட்டி போட வச்சு காசெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த அளவுக்கு இதா இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அது ஒண்ணே கத்த, ஹீரோயின் ஒண்ணே கத்த, குடும்பத்த ஏன் இப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சத்தம் போடவும், அவங்க அங்கருந்து போயிடுவாங்க. எனக்கு தேவை பணம் தான்னு சொல்லவும், ஹீரோயின் கொஞ்சம் பணம் குடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த அங்கிள் ஆன்டிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. அவங்கள்ட்ட நல்லாவே நடந்துப்பாங்க. ரொம்ப நாள் ஆனதுக்கப்புறம் ஹீரோயின பார்ப்பாங்களா, ஸோ எல்லாம் ரொம்ப பிரியமா இருப்பாங்க. ஹீரோயினும் அவங்களுக்கான கொஞ்சம் வேலைகள செஞ்சு குடுத்துட்டு, இங்க இருந்தே படிக்கலாம் அப்படின்ற மாரி முடிவு பண்ணி தான் இப்ப இங்க வந்திருப்பாங்க. இங்க பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, அவங்க வேலை அதோட அவங்களோட சேர்ந்துட்டு அந்த கிராமத்துல சில வேலைகள் பார்த்துட்டே இருப்பாங்களா, இன்னும் வந்து 4, 5 பேர் ஓடி வருவாய்ங்க. இங்க வந்துட்டு பார்த்தீங்களா 2 குட்டி பசங்க ஓடி வந்தத பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஹீரோயின் வந்து பார்ப்பாங்க. ஒரு செடிக்கு கிட்ட வந்து ஒரு குட்டி பையனும், ஒரு பொண்ணும் நின்னுட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து இங்க இல்ல அவங்க அந்த பக்கம் ஓடுனத நான் பார்த்தேன் அப்படின்ற மாரி சொல்லவும், அவங்க அங்க ஓடிருவாய்ங்க. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்கள கூப்பிட்டு, "என்ன ஆச்சுப்பா? ஏன் இப்படி வந்தீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவன் வந்து என்னோட சொந்த அங்கிள் தான். அதாவது எங்களோட அங்கிள் அவன். எங்க வீட்ல வந்துட்டு எங்கள வந்துட்டு அவன்கிட்ட குடுக்குறாங்க. ஆனா அவன் வந்து என்னோட சிஸ்டர் கிட்ட வந்து
தப்பான இதோட பழகுறான். அது எனக்கு பிடிக்கல. அந்த வயசு பையனே அப்படி சொல்றான். அவனுக்கே புரியுது. அந்த மாதிரி சொல்லவும் ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி இருக்கும். சரி ஓகே ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நாளைக்கு போயிட்டு உங்கள அந்த போலீஸ்காரர் தானே ஹீரோ வந்து போலீஸா தானே இருக்காரு. அப்படின்றத அவங்க நினைக்க மாட்டாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த 2 பிள்ளைங்களையும் ஒப்படைக்கணும். இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடத்த வந்து ஏற்படுத்தி குடுக்கணும்னு சொல்லிட்டு, ஹீரோயின் இந்த 2 குழந்தைங்களையும் கூட்டிட்டு இங்க வருவாங்க. அப்படின்னா வந்துட்டு அந்த அங்கிள் வந்துருவாரு. வந்தவரு பார்த்தீங்கன்னா, அந்த பிள்ளைங்கள என்கிட்ட அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஹீரோயின் சத்தம் போட்டு அவர அனுப்பிருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வருவாரு. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கவும், இந்த பிள்ளைங்களோட அங்கிள் வந்துட்டு இவங்கள வந்துட்டு இந்த மாரி விக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் வந்து, ஹீரோயினுக்கு இப்படி சொல்லவும் ஹீரோவுக்கும் ஒரு கஷ்டமா இருக்கும். அவர் என்ன பண்ணுவாரு, இப்ப கூப்பிட்டு எல்லாரையும் விசாரிச்சுட்டு இருப்பாரு. அப்ப நான் கூடிய சீக்கிரம் வந்துட்டு என்னோட தலைமை ஆளுங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட பேசிட்டு, இந்த பிள்ளைங்கள வந்துட்டு பாதுகாப்பான இடத்துல வந்து இது பண்றேன்னு சொல்லவும், இப்ப ஹீரோயின் என்ன கேட்பாங்க, இந்த பிள்ளைங்களோட அப்பா, அம்மா எங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்பா வந்துட்டு என்னன்னா, அவர் வந்துட்டு இந்த பிள்ளைங்க வந்துட்டு அந்த அளவுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிள் கிட்ட ஒப்படைச்சுட்டாரு அப்படின்னும். அப்ப பிள்ளைங்க அப்பா தான் இல்ல, அம்மா எங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவங்க அம்மா வந்துட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்பா இந்த மாதிரி பண்றதுனால, அதுல வந்துட்டு அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிற நேரத்துல வந்து அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும், ஹீரோயின் வந்து இந்த குழந்தைங்கள பார்ப்பாங்களா, பாவமா இருக்கும் அவங்களுக்கு. அடுத்து என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியவே இல்ல. அப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா, என்னோட என்னோட தலைமையா இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட நான் வந்து கேட்டு பார்த்துட்டேன் லீடர் கிட்ட. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்துட்டு, இப்ப இந்த குழந்தைங்கள வந்துட்டு பாதுகாப்பா ஒரு இடத்துல இருக்கணும்னா, யாராவது கல்யாணம் ஆனவங்க, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கிறவங்க வந்து தத்து எடுத்துக்கிட்டா கூட நம்ம நிம்மதியா அவங்க கூட அனுப்பி வைக்கலாம். தனிப்பட்ட முறையில சிங்கிளா இருக்கவங்களால சரியா பார்த்துக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இப்ப ஹீரோவுக்கு அந்த மாரி இப்போதைக்கு யாருமே கிடைக்கல. அதனால அவர் என்ன சொல்வாருன்னா, எனக்கு வந்துட்டு குழந்தைங்கள தத்தெடுத்து வளர்க்கணும்னு ஆசை தான் இருக்கு. ஆனா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. எனக்கு மட்டும் கல்யாணம் ஆகியிருந்தது அப்படின்னா வந்துட்டு, நான் ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கலான்ற ஐடியால இருக்கேன். எனக்குன்னு ஒரு நம்பிக்கையான ஒரு பார்ட்னர் இன்னும் கிடைக்கல. அப்படி ஒரு பார்ட்னர் கிடைச்சா, அது உண்மையான மேரேஜா இல்லாட்டி பரவால்ல. ஒரு அக்ரீமெண்ட் மேரேஜா இருந்தா கூட பரவால்ல. நான் வந்துட்டு நல்லா குழந்தைங்கள பார்த்துப்பேன். ஆனா கல்யாணம் ஆனவங்களுக்கு தான் வந்து குழந்தைங்கள அடாப்ட் பண்ணி குடுப்போன்ற மாரி லீடர் சொல்றதுனால, அந்த ஃபேக்கா மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டா கூட ஒரு பொண்ணு ஒத்துக்கிட்டா கூட போதும். அதுக்கப்புறம் நான் அந்த பிள்ளைங்கள தத்தெடுத்து நான் நல்லா வளர்த்துப்பேன் அப்படின்ற மாரி ஹீரோ சொல்வாரு. ஹீரோயின் மனசுலயே கணக்கு போடுவாங்க. இது சரிப்பட்டு வருமா? ஏன்னா ஹீரோவுக்கு வந்து டைரக்ட்டா ஹீரோயின் கிட்ட கேட்க ஒரு மாதிரி இருக்கும். இவன் வந்து நம்மள்ட்ட தான் அப்ரோச் பண்ண பார்க்குறானா, நம்ம வந்து இது பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற மாரி ஹீரோயின் யோசிச்சுட்டே இருப்பாங்க. இப்ப அவங்க வீட்டுக்கும் வந்துருவாங்க. எதுவுமே பதில் சொல்லாம. ஆன்டிக்கு வந்துட்டு ஒரு பொண்ணு வேற இருப்பாங்க. அவங்களோட உட்காந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு பேசிட்டே இருப்பாங்க. இப்ப நம்ம வந்து நான் மேரேஜ் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா வந்து அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. ஆனா அது சும்மா தான் மேரேஜ் பண்ண போறோம். ஒரு விஷயத்துக்காக அப்படின்றத வந்து சொல்ல வேண்டியதில்ல. அவங்களும் நிம்மதியா இருக்கணும்னா நம்ம இந்த மாரி பண்ணலாம் அப்படின்ற மாரி இவங்க மனசுக்குள்ள ஹீரோயின் நெனச்சுப்பாங்க. அவங்க அங்கிள் ஆன்டி கிட்ட பேசிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த டைம் பார்த்து ஹீரோ பறக்க பறக்க ஓடி வருவாரு. என்னாச்சு? நீங்க என்ன இங்க பண்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. அந்த 2 பிள்ளைங்களையும் பாத்தியான்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. உங்ககிட்ட தான் நான் ஒப்படைச்சுட்டு வந்தேன்னு சொல்லும்போது, அங்க தான் இருந்தாங்க. இப்ப அங்க இருந்து மிஸ் ஆயிட்டாங்க. எனக்கு என்னமோ அவன் அங்கிள் மேல தான் டவுட்டா இருக்கு. அப்படின்னு அவன் பக்கத்து கிராமத்துக்கு தான் கூட்டிட்டு போயிருக்கும். சரி வாங்க போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு ஹீரோ கூடயே ஹீரோயினும் கிளம்புவாங்க. அப்ப அங்கிள் ஆன்டி என்ன சொல்லுவாங்க, உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்ற மாரி சொல்லவும், இல்ல நாங்க வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே வேக வேகமா ஓடுவாங்க. அந்த நேரம் பார்த்து பக்கத்து கிராமத்துக்கு போம்போது, அங்க வந்துட்டு சில பேர் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, வேணும்னே அந்த பிள்ளைங்கள மறைச்சு வச்சுட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்து கேட்கும்போது குடுக்க மாட்டாங்க. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு, அவங்களா தன்னால போய் கீழ விழுந்துட்டு அங்க உட்காந்துட்டு ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இந்த மாரி 2 பிள்ளைங்கள புடிச்சிட்டு வந்துட்டு அத கேட்க வந்தவன தள்ளி விட்டுட்டாங்களே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணவும், மக்கள்லாம் வந்துட்டு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் 2 பிள்ளைங்களும் அங்க தான் இருப்பாங்க. ஒரு வழியா அவங்க டிராமா போட்டு அந்த பிள்ளைங்கள காப்பாத்தி கூட்டு வந்துருவாங்க. வர வழியில வந்துட்டு ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க, இதே மாரி இருக்கு என்ன பண்றது? அவங்க அப்பா கிட்டயாவது திரும்ப ஒப்படைச்சிடலாமான்னு கேட்கும்போது, ரீசென்ட் டேஸ்ல வந்துட்டு அவங்க அப்பா வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரு. வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தைங்க பெத்துக்கணும், நிறைய அந்த மாரி பார்த்துக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். அது மட்டும் இல்லாம சின்ன குழந்தைங்க மேல அவருக்கு தனி பிரியமும் இருந்துட்டே இருக்கும். இப்ப இந்த 2 குழந்தைகளுக்கு இந்த மாரி பிரச்சனை, அது என்னதான் பண்றதுன்னு அவருக்கு தெரியவே இல்ல. ஆனாலும் இப்ப கல்யாணம் ஆகாட்டி அவங்க கிட்ட ஒப்படைக்க மாட்டாங்க. இதே மாரி அந்த பிள்ளைங்க வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக ஹீரோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சவரு, இப்ப ஹீரோயின் கிட்ட டைரக்ட்டாவே கேட்பாரு. நீ வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஹீரோயின் வந்து என்ன கேட்பாங்க, அதாவது சும்மா பேருக்கு அந்த மாரி கல்யாணம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி கேட்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஹீரோ என்ன சொல்வாருன்னா, நீ எனக்கு உண்மையிலேயே நீ என் ஹஸ்பண்டா இருந்தா எனக்கு சந்தோஷம் தான். இல்ல ஒரு அக்ரீமென்ட்டுக்காக நீ ஓகே அப்படின்னாலும் எனக்கு ஓகே தான். ஆனா இந்த 2 குழந்தைங்கள நான் வந்து தத்து எடுத்துக்கணும்னா எனக்கு கல்யாணம் ஆனா தான் அத விடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்க மேல நான் நல்ல பிரியமா தான் இருப்பேன். அவங்கள என்னோட கஸ்டடில வச்சு நான் நல்லா பார்த்துப்பேன். நல்லா பிரியமா வச்சுப்பேன். அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லவும், ஹீரோயினும் யோசிச்சுட்டே இருப்பாங்க. இதுக்கு இடையில அந்த தூக்கிட்டு போனார்ல, அந்த ஆள் திரும்ப வந்துருவாரு. அதுக்கப்புறம் ஊர கூட்டி திரும்ப ஒரு பஞ்சாயத்து நடக்கும். பிரச்சனையாகி வெளிய வந்தவொன்னே அந்த அங்கிள் இருக்காரு, அந்த குழந்தைங்களோட அங்கிள். அவர் என்ன பண்ணுவாரு, போலீஸ்காரங்கள்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாரு. இந்த மாரி காப்பாத்துறோன்ற பேர்ல இவங்க 2 பேரும் அடிக்கடி எங்களோட பிள்ளைங்கள கூட்டிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லவும், அப்ப நடந்த உண்மையெல்லாம் ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த குழந்தைங்கள இனிமே அவங்களோட நம்பி நாங்க அனுப்ப தயாரா இல்ல. நாங்க 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கோம். இந்த குழந்தைகள நாங்க தான் வளர்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிடுவாங்க. அவங்க சொன்னது கேட்டோனே ஹீரோக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். சரின்னு சொல்லிட்டு இப்ப அந்த பஞ்சாயத்துலாம் முடிஞ்சிருச்சு. அவங்களுக்கு தான் கல்யாணம் பண்ண போறாங்களே, இனிமே குழந்தைங்க உங்ககிட்ட இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிடுவாங்க. அந்த லீடர் இருக்கார்ல, அவர் சொல்லிடுவாரு. அதோட ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆன்டி வீட்டுக்கு வந்துட்டு இந்த பிள்ளைங்களோட வந்துருவாங்க. வந்தோனே அந்த ஆன்டி வீட்ல எல்லாருமே அந்த குழந்தைங்கள அவ்ளோ வெல்கம் பண்ணுவாங்க. எல்லாருமே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடுலாம் ரெடி பண்ணுவாங்க. அப்ப ஹீரோ வந்து யோசிப்பாரு, இந்த பொண்ணு வந்து ரொம்ப நல்ல தைரியசாலியா இருக்கா. இவள பார்க்கவும் நல்லா இருக்கா. நல்ல திறமையாவும் இருக்கா. இவள கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு ஆசையா தான் இருக்கு அப்படின்ற மாரிலாம் மனசுல அவர் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருப்பாரு. வீட்லயே வேலை பார்ப்பாங்க. அப்புறம் ஹீரோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கிளம்பிருவாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அதாவது கொஞ்சம் கொஞ்சம் சாலடு அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதாவது
வந்து சாப்பாடு ஆக்கிருவாங்க. சில பேர் தொட்டுக்க மட்டும் செய்ய மாட்டாங்கல்ல. அந்த மாரிலாம் சின்ன வெஜிடபிள்ஸ்ல பொரியல்லாம் செஞ்சு கொண்டு போய் குடுப்பாங்க ரெஸ்டாரண்ட்டுக்குலாம். அந்த மாரி குடுக்கும்போது அவங்கலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இன்னுமே நல்லாவே போயிட்டே இருக்கும். அதுவும் இது வந்து கிராமத்து சைட்ல அந்த வேலைய பார்ப்பாங்கல்ல, எல்லாருமே ரொம்ப விரும்பியும் வாங்கிப்பாங்க. அந்த டேஸ்ட் புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வந்து ஹீரோயின் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது, அந்த குட்டி பசங்க ஹீரோயினுக்காக பார்த்தோனே அவ்ளோ துள்ளிட்டு வருவாங்க. அந்த பிள்ளைங்களுக்காக அவங்களும் நெறைய ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து குடுத்துட்டே இருப்பாங்க. அப்ப ஹீரோ வந்து பார்ப்பாரு. பார்க்கும்போது குழந்தைங்க வந்து ஹீரோயின் கிட்ட ரொம்ப பிரியமா இருக்கிறத நெனைப்பாரு. அவங்கள சிஸ்டர்ன்னு கூப்பிடும்போது ஹீரோ வந்துட்டு அவங்க அந்த மாரி சார் அந்த மாரி கூப்பிடும்போது, "இல்ல என்ன நீங்க வந்து அங்கிள்ன்னு தான் கூப்பிடணும்." அப்படின்ற மாரி அவர் சொல்லுவாரு. எனக்கு 2 பேரையுமே பிடிச்சிருக்கும். 2 பேர்ட்டயும் பேசிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்க, "கொஞ்சம் வேலை இருக்கு." அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஹீரோ வந்து அவங்கள பார்ப்பாரு. அவங்க வந்து கண்ட்ரி சைட்ல இருந்தாலும், வில்லேஜ் சைட்ல இருந்து இந்த மாதிரி இருந்தாலும், அவ படிச்சிருக்கா அப்படின்றது இன்னும் ஹீரோவுக்கு தெரியாது. ஹீரோயின் வந்து யுனிவர்சிட்டில படிக்கிற அளவுக்கு அவங்க நல்லா படிக்கிற பொண்ணுன்னுலாம் தெரியாது. கிராமத்து பொண்ணா இருந்தாலும் பரவால்ல, படிக்காட்டி கூட நல்ல திறமையா தான் இருக்கா. நல்லா குழந்தைங்கள பார்த்துக்கிறா, நல்லா வேலை பார்க்குறா, புத்திசாலித்தனமா நடந்துக்கிறா அப்படின்ற மாரிலாம் ஹீரோயின பத்தி அவர் யோசிச்சுட்டே இருப்பாரு. சாப்பாடுலாம் செஞ்சு கொண்டு வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட குடுப்பாங்களா, அவர் வந்து பாப்பாரு ரொம்ப ஆச்சரியமா ஹீரோயின பார்த்துட்டே இருப்பாரு. அப்ப ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, இந்த குட்டி பசங்களுக்கு வேற ட்ரெஸ் தைக்கணும். ஸோ அளவு எடுத்துட்டு போய் வேற ட்ரெஸ் தச்சு வாங்கிட்டு வருவோம்ன்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு அளவு எடுத்துட்டு இருப்பாங்க. ஹீரோயின பார்த்துட்டு, எனக்கும் வந்துட்டு வேற ட்ரெஸ் வந்து தைக்க வேண்டியது இருக்கு. எனக்கும் அளவு எடுப்பியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஹீரோயின் அப்படியே பார்ப்பாங்க. ஹீரோ திரு முழிச்சுட்டே இருப்பாரு. ஹீரோ கிட்ட வரும்போது ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, கொஞ்சம் பணமும் அளவு எடுத்து ஆல்ரெடி வச்சிருப்பாரு. அந்த மெஷர்மென்ட் சீட்டையும் ஹீரோயின்ட்ட குடுப்பாரு. உடனே ஹீரோயின் சிரிச்சுட்டு அத வாங்கிட்டு வந்துருவாங்க. அதோட அவங்க வெளிய போலாம்னு நெனைக்கும்போது, அங்க வந்துட்டு அவங்களுக்கு பார்த்த ஃபியான்சி மாப்பிள இருக்கான்ல, அவன் வந்துட்டு ஹீரோயின புடிச்சு வம்பு வளப்பான். "என்ன வீட்ட விட்டு போனா அப்படியே போயிடுறதா? நம்ம 2 பேருக்கு என்கேஜ்மெண்ட்ன்னு ஒண்ணு நடந்திருக்கு. ஞாபகம் இருக்குல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, "நீ என்ன என்கேஜ்மென்ட் பண்ணுவ? என் சிஸ்டர் கூடயே வந்து நீ ஆட்டம் போடுவ. உன்ன நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எதிர்பார்ப்பியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஹீரோயின் கிட்ட அவன் வம்பு பண்ணுவானா, உடனே அது போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட இருக்கும்போது ஹீரோயின் வந்து கம்ப்ளைண்ட் குடுத்துருவாங்க. உடனே அவங்களே வந்துட்டு அவங்கள அடிக்கிறதுக்குள்ள ஹீரோயின் வந்துட்டு அவர் உண்டு இல்லன்னு பண்ணி அனுப்பி விட்டுருவாங்க. கொஞ்ச நேரத்துல ஹீரோ சைக்கிள் எடுத்துட்டு வேக வேகமா வருவாரு. "நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கவும், "இல்ல இங்க ஒரு பிரச்சனை உனக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். அதனால தான் வேக வேகமா சைக்கிள் எடுத்துட்டு வந்தேன்னு" ஹீரோ சொல்லுவாரு. "அதெல்லாம் நானே ஒரு பிரச்சனைனா பார்த்துப்பேன். நீ எதுவும் கவலைப்பட வேண்டான்ற" மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. எல்லாம் அந்த ஆளுக்கு வந்து சரியான கோவம் வரும். உடனே அங்கருந்து கோச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வேகமா போயிடுவான். கோவமா தான் போயிருப்பான். இப்ப ஹீரோயின் அதெல்லாம் பெருசாவே எடுத்துக்க மாட்டாங்க. இப்ப வீட்டுக்கு வந்துருவாங்க. 2 பேரும் வீட்டுக்கு வந்தோனே, அதுக்குள்ள அந்த குழந்தைங்களுக்கு குடுத்த ட்ரெஸ் வந்துரும். அந்த பிள்ளைங்களுக்கு போட்டு பார்த்தோம் அந்த அங்கிள், ஆன்டி இருக்காங்களா, அவங்களுக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கும் அந்த பிள்ளைங்களுக்கு புது ட்ரெஸ் போடும்போது. ஹீரோவுக்கும் அவர் தைக்க குடுத்த ட்ரெஸ் வந்து வந்திருக்கும். எல்லாருமே இப்ப ஹேப்பியா இருப்பாங்க. என்கிட்ட ஒண்ணா நின்னு பேசிட்டு போயிருப்பாங்கல்ல, அத வந்துட்டு ஹீரோயினோட சிஸ்டர் இருக்குல்ல, அது பாத்துரும். உடனே அங்க இருக்க ஒரு ஆஃபீசர்ட்ட போய் கேட்கும். அவங்க 2 பேரும் பேசிட்டு போறாங்களே, அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவர் என்ன சொல்வாருன்னா, ஆமா, அவங்க 2 பேரும் வந்து சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு சொல்லவும், இதுக்கு அவ்ளோ கோவம் வரும். என்னன்னா, ஹீரோயினுக்கு பார்த்து வச்ச மாப்பிள்ளைய வந்துட்டு கொஞ்சம் ஒரு அளவு இருக்கான்றதுனால, அவனையும் கவர் பண்ணி வச்சிருச்சு. இப்ப ஹீரோயினுக்கு இப்படி ஒரு போலீஸ்கார மாப்பிள்ளை கிடைக்கிறான்றவன அதால தாங்கிக்க முடியாது. அது எப்படி என்ன விட உன் வாழ்க்கை வந்து பெட்டரா இருக்கிறதுக்கு நான் விட்டுருவேனா? அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவ்ளோ கோவமா இருக்கும். உடனே என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும். இது அப்பாவோட கூட்டிட்டு நேரா ஹீரோவ பார்க்கறதுக்காக போகும். இது ஓரளவுக்கு ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாங்க. இப்ப அந்த பொண்ணோட அப்பா வந்து என்ன பண்ணுவாரு, ஹீரோவ போயிட்டு கேட்பாரு. இந்த மாரி என் பொண்ண நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோயின பத்தி எதுவுமே சொல்லாம இந்த பொண்ண பத்தி மட்டும் கேட்பாரு. ஹீரோ வந்து சத்தம் போட்டு அனுப்பிருவாரு. எனக்கு அந்த ஐடியாலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லவும், அதுங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடும். திரும்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு, இதுல ஒரு கைகலப்பு மாரி வரவும், ஹீரோயின கல்யாணம் பண்ணிக்கிற அந்த ஃபியான்சி இருக்கார்ல, அவர் கோவமா போனார்ல, அவர் என்ன பண்ணுவாரு, இந்த அங்கிள், ஆன்டி வீட்ல இருக்க அந்த அங்கிள் இருக்கார்ல, அவர்கிட்ட வம்பு பண்ணி, அவருக்கு ஒரு மாரி தள்ளி விட்டு, அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். எல்லாரும் கொண்டு போய் இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப ஹீரோவும், ஹீரோயினும் அங்க பார்க்க வரும்போது, அங்க இருக்க நர்ஸே வந்து அவ்ளோ கோவப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா, அவங்க வந்துட்டு அந்த ஃபியான்சிக்கு அவரோட அம்மாவா இருப்பாங்க. அதனால ஹீரோயின் மேல அவ்ளோ கோவமா இருப்பாங்க. "நீ என் பையன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு, இப்ப வேற ஒருத்தன கல்யாணம் பண்ணிக்க போற. நீ அவரோட அங்கிள வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறியா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுவாங்க. ஹீரோயின் எப்படியாவது அவர குணப்படுத்தணும் அப்படின்றதுல தான் அதிகமா அக்கறையா இருந்துட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பிரச்சனை எல்லாம் அவங்க எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு, இப்ப எல்லாரும் ஒண்ணா உட்காந்து பேசுவாங்க. சரி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோன்னு பேசிட்டே இருப்பாங்க. அப்ப அந்த ஃபியான்சி பையன் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணுவான், அந்த பொண்ணு இருக்குல்ல ஹீரோயினோட சிஸ்டர், அத கூட்டிட்டு 2 பேருமே இப்ப வருவாங்க. திரும்பவும் வந்துட்டு, "நீ வந்து உனக்கு பேசின மாப்பிள்ளைய நீ கல்யாணம் பண்ணிக்கோ. ஹீரோவ கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு விருப்பம் இருக்கு." அப்படின்ற மாரி அந்த பொண்ணு சொல்லும். "உனக்கு கொஞ்சம் கூட வெட்கமாவே இல்லையா? நீங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கிறத ஊரே பார்த்துச்சு. திரும்ப 2 பேருமே ஒண்ணா வந்துட்டு இந்த மாரி பேசுறீங்கன்னு" சொல்லிட்டு ஹீரோ நல்லா அசிங்கப்படுத்தி அனுப்பிருவாங்க. அதுங்களும் இப்ப கோவமா அந்த இடத்த விட்டு போயிடும். இப்போதைக்கு போலாம் அப்படின்ற மாரி போயிடும். அதோட ஹீரோ என்ன பண்ணுவாரு, அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போணும்னு நெனைப்பாரு. ஹீரோயின எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வைக்கணும்ல. அப்படி இருக்கும்போது ஹீரோவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க நல்லா பேசுவாங்க. ஹீரோவுக்கு ஒரு சிஸ்டர் இருப்பாங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின பத்தி என்ன சொல்லும்னா, "நீ வந்து இன்னும் சரியா படிக்கல. ஒரு கிராமத்து பொண்ணா இருக்க. என் பிரதர் வந்து நல்லா படிச்சவன். நல்ல ஒரு வேலையில இருக்கான். அவன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு எந்த ஒரு குவாலிஃபிகேஷனுமே இல்ல." அப்படின்ற மாதிரி பேசும். இது ஹீரோவோட அம்மாக்கே ஒரு மாதிரி இருக்கும். "மொத தடவ வீட்டுக்கு வந்திருக்கா, இப்படிதான் பேசுறதா? ஏம்மா அப்படி பேசுறன்ற?" மாரி கேட்பாங்க. ஹீரோட அம்மா அந்த மாரி கேட்டாலும், இப்ப அந்த பொண்ணு என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, "நானும் கல்யாணம் பண்ணிக்கிற முறை தானே. எனக்கும் அவன கல்யாணம் பண்ணிக்கிற உரிமை இருக்கு. நான் படிச்சிருக்கேன். நான் நல்லா வந்து அழகாவும் இருக்கேன். ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்க வைக்க மாட்டேன்னு" சொல்லும்போது, அவனுக்கு அந்த பொண்ண புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தானம்மா அந்த பொண்ண கூட்டிட்டு வந்திருக்கான். அப்படின்ற மாரி ஹீரோவோட அம்மாவும் சொல்லிட்டே இருப்பாங்க. இருந்தாலும் நீங்க மரியாதை குடுக்க சொல்றீங்கன்றதுக்காக ஒரு கிராமத்து பொண்ணுக்கெல்லாம் நான் மரியாதை குடுக்க மாட்டேன்ற மாரி திமிராவே அந்த பொண்ணு பேசிட்டே இருக்கும். இந்த நேரம் ஹீரோ வந்து கோவப்படுவாரு. "நீ என்ன பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே அத அவங்க அம்மா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சுரும்.
அவன் எப்படி பேசுறான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் ரொம்பவே அந்த பொண்ணு எல்லாரும் சேர்ந்து அசிங்கப்படுத்துற மாதிரியே பேசிட்டே இருப்பாங்க. ஹீரோ அவங்க எல்லாரையும் திட்டிகிட்டே இருப்பாரு. இப்போ ஹீரோக்கு ஒரு தாத்தா இருப்பாரு. அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இன்னொரு தாத்தாவும் இருப்பாரு. 2 தாத்தா இருப்பாங்க. இவங்க 2 பேருக்குமே வந்து டிராயிங் வரையறது ரொம்பவே பிடிக்கும். அப்ப அவங்க வந்துட்டு டிராயிங் வரையற உங்களுக்கு யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எல்லாம் வீணா சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல. அப்படி மாத்தி விடவும், இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அழகான ஒரு பெயிண்டிங் வந்து வரைஞ்சு குடுப்பாங்க. அத பார்த்தோனே அவங்க 2 பேருக்குமே ஹீரோயின் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துரும். ஆனா இந்த பொண்ணுங்களுக்கு ஹீரோயின அவங்க வந்துட்டு அப்படிலாம் தாத்தாங்க அப்படி பேசுறது வந்து சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அதனால ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அதுங்க ஒரு பக்கம் நினச்சிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோயினோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு அந்த இன்னொரு பொண்ணுக்கு தான் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ ஹீரோயின் கிட்டயே வந்து கேட்பாங்க, "நீ எதுக்கு இந்த மாரிலாம் பண்ற? உன்ன வந்துட்டு நான் எந்த பையனுக்கு நான் உன்ன பேசி வச்சேனோ, அந்த பையன நீ கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நல்லது. பெத்தவங்க பேச்ச கேளு. அப்பதான் உருப்படுவ. உன் தங்கச்சி வந்துட்டு அதாவது உன்னோட சிஸ்டர் வந்து அவன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறா, அந்த போலீஸ்காரன. நீ விட்டு குடுத்தா தான் என்ன?" அப்படின்ற மாரி ஹீரோயின்ட்ட கேட்கும்போது, ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, "அது எப்படி முடியும்?" அப்படின்ற மாரி கேட்டுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி அவங்க சொல்றத செய்யக்கூடாதுன்ற மாரி இருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த அம்மா என்ன சொல்லும் அப்படின்னா வந்து, "உன்ன பெத்து, உன்ன வளர்த்து, உன்ன இந்த அளவுக்கு ஆளாக்குன என்கிட்ட வந்து இந்த மாரி வாய் பேசிட்டு இருக்கல்ல, நீ இதெல்லாம் நல்லதுக்கு இல்லன்ற மாதிரி சொல்லவும், "சரி ஓகே. எதா இருந்தாலும் நாளைக்கு நான் முடிவு சொல்றேன்." அப்படின்ற மாரி ஹீரோயின் போயிடுவாங்க. போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஹீரோயின் வந்து நாளைக்கு வந்து நான் என் முடிவ சொல்றேன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அவங்க ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயினோட அம்மா, அப்பா, அந்த சிஸ்டர்ல 3 பேருமே வந்திருப்பாங்க. ஏன்னா, அவங்க வந்துட்டு அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு வந்துட்டு ஹீரோவ கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறதுனால, நான் முடிவு வந்து நாளைக்கு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வர சொல்லியிருப்பாங்க. இப்ப ஹீரோயின் வரதுக்கு முன்னாடியே இவங்க 3 பேருமே வந்து உட்காந்து வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. ரொம்ப நேரம் ஆகும். அப்ப ஹீரோயினோட சிஸ்டர் இருக்காங்கல்ல, அந்த பொண்ணு என்ன சொல்லும்னா, "இதுக்கப்புறம் அவ வர மாரி தெரியல. அவ வேணும்னே நம்மள்ட்ட பொய் சொல்லி நம்மள இங்க வர வச்சிருக்கா." அப்படின்ற மாதிரி சொல்லவும், "அவ வரட்டும். இந்த தடவ அவள என்ன பண்றான் பாரு." அப்படின்ற மாரி சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப ஹீரோனோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, "நீங்க வெயிட் பண்ணுங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன். அவ ஒரு வேள வரலைன்னா, அவள ஏதாவது பண்ணி கூட்டிட்டு வரேன்னு" சொல்லிட்டு இவங்க வெளிய வருவாங்க. வெளிய வரும்போது பார்த்தா, அங்க ஒரு அங்கிள் நின்னுட்டுருப்பாரு. ஹீரோயினோட அம்மாவ பார்த்தோனே, "நீயா?" அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா வந்து கைய பிடிச்சுப்பாரு. இவங்களுக்கா ஒரு மாரி இருக்கும். "நீ எப்படி இங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கு தான் அவர் என்ன சொல்வாருன்னா, "நம்ம 2 பேரும் லவ் பண்ணி எவ்வளோ நாளாச்சு? நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். என்ன விட்டுட்டு திடீர்னு எங்க நீ போயிட்ட? இவ்வளோ நாளா நான் கல்யாணம் போய் பண்ணிக்காம இருக்கேன் தெரியுமா?" அப்படின்லாம் பேசுவாரு. "இது என்னடா இது புதுசா இருக்கு. இவன் எங்கேருந்து வந்தான்?" அப்படின்ற மாரி, "நான் இங்க இருக்கேன்றது உனக்கு யார் சொன்னா?" அப்படின்னு தான் கேட்பாங்களே தவிர்த்து வேற எதுக்கும் பதில் சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமா இல்ல. உன்ன நான் பார்த்தது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. உன்ன நான் எந்த அளவுக்கு நேசிச்சேன்னு உனக்கு தெரியாதா? உனக்காக இத்தன வருஷமா நான் கல்யாணம் பண்ணாம காத்துக்கிட்டே இருக்கேன். அப்படி இப்படின்னு அவர் பாட்டுக்கு பேசிட்டே இருப்பாரு. "வா, வா" அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே அவர் பாட்டுக்கும் அவர் அப்படியே அப்படியே பாஞ்சு போய் அவங்கள ஹக் பண்றதுலயே இருப்பாரு. அவங்க ஒரு பக்கம் தள்ளி தள்ளி நிப்பாட்டிட்டு அவர்ட்ட சொல்லுவாங்க, "இங்க பாரு என்னோட ஹஸ்பண்ட், என்னோட பிள்ளைங்கலாம் இங்க தான் இருக்காங்க. இங்க இருக்காத, இங்கேருந்து போயிடு" அப்படின்ற மாரி சொல்லிட்டே இருப்பாங்க. ஹீரோயினோட அம்மா வந்து அந்த ஆள்ட்ட சொல்லுவாங்க. அவர் "அதெல்லாம் என்னால முடியாது. நான் உன்னை ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்துருக்கேன். நிச்சயமா நான் இங்கேருந்து போக மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. இவர சமாளிக்கிறதுக்குள்ள அவங்களுக்கு போதும்ன்னு இருக்கும். கரெக்ட்டா அந்த டைம்ல வந்து ஹீரோயின் வந்துருவாங்க. வந்தவுடனே "என்னம்மா ஆச்சு? அங்கிள் கிட்ட ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க?" அப்படின்ற மாரி கேட்கவும், இவரோட பேர கரெக்ட்டா நீ சொல்ற. இவர எப்படி உனக்கு தெரியும்? அப்படின்ற மாரி ஹீரோயின் கிட்ட கேட்பாங்க. "ஏம்மா இந்த அங்கிள ஏன் இப்படி நடத்துறீங்க? எனக்கு அவர் ஒரு நல்ல ஃப்ரெண்டு. எனக்கு அவர முன்னாடிலேருந்தே தெரியும்." அப்படி இப்படின்னு சொல்லவும், இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. எப்படி இவள்ட்ட சொல்றது? யார்ட்ட சொல்றது? ஒண்ணுமே தெரியாது. ஃபர்ஸ்ட்டு நீங்க இங்கேருந்து கிளம்புன்னு அவர்ட்ட சொன்னா, அவரு கிளம்பவும் மாட்டேங்கிறாரு. சொல்லுவாங்க, "சரி வாங்க அங்கிள கூட்டிட்டு போயிட்டு அப்பா கிட்ட வந்து அறிமுகப்படுத்தி வைக்கலாம். வாம்மா" அப்படின்னு சொல்லும்போது, இல்ல அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அவர் இங்கேருந்து போகணும்." அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. "ஏன் இப்படியே பயப்படுறீங்க? எதுக்காக அப்பா கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்றீங்க?" அப்படின்ற மாரி ஹீரோயின் கேட்பாங்க. அவர் சும்மா இல்லாம அவர் பாட்டுக்கு ஒரு பக்கம், "நம்மளோட லவ் வந்து ஒரிஜினல் லவ், உண்மையான லவ். அதனால தான் இத்தன வருஷத்துக்கு அப்புறம் நான் உன்ன பார்த்தும் என் லவ் அதே மாதிரியே இருந்துட்டே இருக்கு. வா நம்ம போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். உனக்கு எப்படிப்பட்ட லைஃபா இருந்தாலும் பரவால்ல. எனக்கு நீ வேணும்." அப்படி இப்படி இஷ்டத்துக்கு அவர் பாட்டுக்கு பேசிட்டே இருப்பாரு. ஹீரோயின் சிரிச்சுட்டு இருப்பாங்க. இவங்கள பார்த்தீங்கன்னா, "இங்க பாருங்க, இப்போ உடனே இங்கேருந்து நீ போற. எதா இருந்தாலும் நாளைக்கு நான் வந்து உன்ன பார்க்குறேன். இங்கேருந்து கிளம்பு." அப்படின்ற மாரி அந்த அங்கிள் கிட்ட சொல்லுவாங்க ஹீரோயினோட அம்மா. சரி அது உடனே ஹீரோயினே இப்ப சமாளிப்பாங்க. "அங்கிள் நீங்க திடீர்னு உங்கள பார்த்ததுனால அம்மா வந்து அதிர்ச்சியில இருக்காங்க. ஒண்ணும் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. நீங்க இன்னைக்கு போங்க. நாளைக்கு அவங்க உங்கள மீட் பண்ணுவாங்க." அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருவாங்க. அப்பதான் அவரு கிளம்புவாரு. ஆனா மனசே இருக்காது அவங்க அம்மாவ விட்டுட்டு போறதுக்கு. ஹீரோனோட அம்மாவா யோசிச்சுட்டே இருப்பாங்க. நம்ம வேற ஒரு விஷயமா வந்து இப்ப அவங்களால எதுவுமே பேச முடியாது. இப்ப ஹீரோயின் தான் வேணும்னே இந்த மாரி பிளான் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்க ரூம்ல தானே நான் இந்த ரூம்ல வருவேன்னு வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்களா, அந்த ரூம்ல தானே இப்படிலாம் நடந்தது. இன்னும் அவங்கள வெயிட் பண்ண அங்க வேற அப்பாவும் பொண்ணு வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, இந்த ரூம்ல இவர வெயிட் பண்ண வச்சிருந்தாங்கல்ல, அதுக்காக வந்து அங்க ரூம் குடுத்தாங்கல்ல, அவங்களுக்கு வந்து அந்த பொண்ணுக்கு வந்து பணம் குடுத்துட்டு அங்கருந்து கிளம்பிருவாங்க. "இன்னொரு ரூம் எனக்கு தேவைப்படுது. அதுக்கான பணம்" அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரத்திலே ஹீரோயினோட அந்த இன்னொருத்தர் அங்கிள் இருக்கார்ல, ஹீரோயினோட அம்மாவ லவ் பண்ணாரு. அவர் திரும்ப வரும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, "இந்த ரூம்ல போய் நீங்க வெயிட் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவர்ட்ட அந்த கீ குடுக்கவும், அவர் அது அங்க போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே நின்னுட்டே இருப்பாரு. இந்த நேரம் பார்த்து ஹீரோனோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க திரும்ப வருவாங்க. "என்னாச்சு? அவ வந்தாளா இல்லையா? என்ன சொன்னா?" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்பாவும், அந்த பொண்ணு ஹீரோனோட அப்பாவும், அவங்க சிஸ்டரும் கேட்கும்போது, இப்ப ஹீரோனோட அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, "அத பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இப்ப நம்ம இங்கேருந்து கிளம்பலாம்." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இவங்களுக்கு என்ன வந்த வேலை முடியல. அதுக்குள்ள கிளம்பலான்னே சொல்லிட்டே இருக்க அப்படின்னு சொல்லும்போது, "நீங்க 2 பேரும் இங்கேருந்து கிளம்புங்க. நான் வந்துர்றேன்." அப்படின்ற மாரி அவங்க அம்மா சொல்லுவாங்க. "என்ன இவ வித்தியாசமா நடந்துட்டே இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுவாரு. கொஞ்ச தூரம் போனவர்ட்ட வந்து அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லும்னா, "என்னமோ எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. வாங்கப்பா அவ ஏதோ பிளான் பண்றா போல இருக்கு. நம்ம போய் அம்மாவ எங்கன்னு பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வருவாங்க. பார்த்தா இங்க தான் இருக்கேன்னு சொன்னாலும், இங்க காணுமேன்னு சொல்லிட்டு அப்பாவும் பொண்ணும் வந்து தேடிட்டே இருப்பாங்க.
சொல்லுவாங்க. அப்போ அந்த ரூம் கொடுத்துருக்க அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணுட்ட போயிட்டு என் ஒய்ஃபை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமா இப்போ தான் அவங்க வந்தாங்க, இந்த ரூமில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு சரியான கோவம் வரும். இந்த ரூமில் அவ என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. பார்த்தா அந்த ரூம் வந்து லாக்கில் இருக்கும். உடனே ஹீரோயினும் அவங்க பொண்ணு எல்லாருமே அங்கே நின்றுட்டே இருப்பாங்க. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லுன்னா, ஏன் அந்த ரூமில் ஏதாவது அம்மாவுக்கு வேறு ஆபத்தாக கூட இருக்கலாம், அந்த ரூமை உடச்சிட்டு நம்ம உள்ளே போயிடுவோம்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லவும், இப்போ ஹீரோனோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா ரூமை உடச்சிட்டு உள்ளே போனால் அங்கே ஹீரோனோட அம்மாவும் அந்த ஹீரோ அந்த ஃபர்ஸ்ட் லவர் இருக்காருல்ல ஹீரோனோட அம்மாக்கு, அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்பாவை அனுப்பிட்டு வர சொன்னாங்களா, வந்தவங்க பார்த்தீங்கன்னா இவர் பேங்க பேங்க முழிச்சிட்டே இருக்காரா, அவர் கையை பிடிச்சிட்டு இவங்க தான் கூட்டிகிட்டே போவாங்க. இங்கே கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் இந்த ரூம்குள்ளே இருந்துட்டு 2 பேரும் இருந்துட்டு இருப்பாங்க. இப்போ இவங்கெல்லாம் கதை உடைச்சிட்டு வரவும் அவங்க 2 பேரும் அங்கே ஒரு மாதிரி எசக பசக்கா இருக்கிறத பார்த்தோன்னா அவங்க அப்பாவுக்கு அவ்வளோ கோவம் வந்துடும். எனக்கே துரோகம் பண்ணிட்டேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. உடனே ஹீரோனோட அம்மா வந்து நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு வேற சொல்லுவாங்க. இதை வேற எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களா, அதோட சட்டம்னு பெரிய கலவரமே ஆகிடும். வந்துட்டு ஏன் முன்னாடி என் லவ்வரை போட்டு நீ அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என் ஹஸ்பண்ட் கூட சண்டை போட லவ்வருக்கும் ஹஸ்பண்டுக்கும் பயங்கர சண்டையாக போயிடும். இப்போ அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. பக்கத்து ரூமில் இருக்கவங்கலாம் வந்து இந்த வேடிக்கை எட்டி பார்த்துட்டு எல்லாரும் கை கொட்டி சிரிக்கிற மாதிரி சிரிச்சிட்டே இருப்பாங்க. ஏன்னா வயசான காலத்தில் இவங்க 2 பேர் எப்படி சண்டை போட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு அவனுங்கெல்லாம் சிரிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோன்னு கேட்பாங்க, என்னம்மா நீ என் அங்கிள் கூட இந்த மாதிரி தப்பு பண்ணுறதெல்லாம் உனக்கு தப்பா தெரியலையான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீ தாண்டி எல்லாத்துக்கும் காரணம், இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என் கண்ணு முன்னாடி அவனை கொண்டு வந்தது நீதானே அப்படின்ற மாதிரி அவங்க அப்படி கோவப்படுவாங்க. அதனால் நீ மேலே பண்ணியிருக்க கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு கேட்பாங்க. இப்போ குடும்பத்தில் பெரிய சண்டை சச்சரவு வந்து எல்லாரும் மாறி மாறி ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் அடிச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ஏன்னா அவங்கெல்லாம் கெட்டவங்களா தானே இருக்காங்க, அதனால் அவங்களுக்கு யாரையுமே பிடிக்கவே இல்லை. இப்போ அவங்க அம்மா கூட அந்த மாதிரி தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு யாரையும் பிடிக்கல. அடுத்தது அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க சிஸ்டர் இருக்கல அதை போய் தனியாக போய் 4 அறையை போட்டு வந்துருவாங்க, உன்னால தான் எல்லா பிரச்சனையும் அப்படின்னு சொல்லிட்டு. அதோடு இங்கே வரும்போது இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், இங்கெல்லாம் ஒரு ஓரளவுக்கு பெற்றவங்க கொண்டு இந்த மாதிரி பிரச்சனை தான் வருது அவங்களோட லைஃப்பில். அதனால் அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ ஹீரோட வீட்டில் சம்மதிச்சா கல்யாணம் பண்ணிக்கலான்ற மாதிரி ஹீரோயின் நினைப்பாங்க. உடனே ஹீரோ என்ன பண்ணுவார், அப்பா அம்மா தான் வந்துட்டு கொஞ்சம் இப்படி கொஞ்சம் முரண்டு பிடிக்கிறாங்க, ஏன்னா அந்த பொண்ணு அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அதனால் பாட்டிக்கிட்டேயாவது ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் காட்டலான்னு சொல்லிட்டு வரும்போது அவங்களும் அதே காரணம் தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கண்ட்ரிக்கால் வந்துட்டு நாங்கள் கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லை, வீட்டுக்கு வரதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஹீரோ எவ்வளோ சொல்வார், என்னால் முடியவே முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வந்து கோச்சிக்கிட்டு எந்திரிச்சு போயிடும். மேலே எவ்வளோ கோவமாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு அவங்க வந்து ரொம்ப வசதியானவங்களா தான் இருப்பாங்க. ஆனால் தாத்தா இருக்காருல்ல அவர் வந்துட்டு கிராமத்தால் தான் இருந்திருப்பார். அவங்கள லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த தாத்தா வந்துட்டு கொஞ்ச நாள் அந்த ஹீரோவோட பாட்டி இருக்காங்களா அவங்கள விட்டுட்டு போயிருப்பாரு, நான் வேற கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலே அந்த பாட்டிக்கு வந்துட்டு நம்ம இவங்கள மாதிரி சில பேரை நம்பக்கூடாது அப்படின்ற மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அவங்க அப்படி பேசுவாங்க. உடனே ஹீரோ வந்து அதனால தான் பாட்டி அப்படி பண்ணுறாங்க, மற்றபடி பாட்டி ரொம்ப நல்லவங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்வார். அப்போனா பிரச்சனையே இல்லை, நம்ம தாத்தாட்ட போய் பேசுவோம், அவர் வேற கல்யாணம் இந்த வயசில் வேற கல்யாணம் பண்ணுவோம், அவர் கல்யாணம் பண்ணாமல் நம்ம திரும்ப பாட்டி கூட சேர்த்து வச்சு அவங்க சரியாயிடுவாங்கன்னு சொல்லவும் ஹீரோ வந்துட்டு பாட்டிகிட்ட பேசுவாங்க. நீங்கள் ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்கன்றது எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லவும், நான் தாத்தா அவங்களோட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லவும், பார்க்குறேன் நீ என்ன பண்ணுறன்ற மாதிரி அவங்களுக்கு தாத்தா கூட சேர அவ்வளோ பிடிச்சிருக்கும். உன்னை ஹீரோயின் தாத்தாவை பார்த்து பேசி அவங்களுக்கு புரிய வைக்கவும் தாத்தாக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ பாட்டி ஞாபகமாக இருக்கும். உன்னை பாட்டியை பார்க்கலான்னு சொல்லிட்டு அவர் வருவார். பேசும்போது பாட்டிக்கு அழுகையாக தான் இருக்கும். நான் எந்த இதில் உங்களை இது பண்ணேன், நான் உங்களை எந்த அளவுக்கு நேசித்தேன், என்னை வந்து இப்படி பண்ணிட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது கடைசியில் இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. இப்போ தாத்தாவும் பாட்டி ஒன்று சேர்ந்தவொன்னே இப்போ ஹீரோயின் தான் இதை பண்ணாங்க. ஒன்று அந்த பாட்டிக்கு வந்து ஹீரோயின் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கும். வந்து அவங்க வீட்டில் வந்துட்டு ஃப்ரீயாக உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க அவங்க ஃபேமிலியோட. அந்த நேரம் பார்த்து அந்த ஃபியான்சி பையன் இருக்கான், அவன் திரும்ப வந்து ஹீரோயின் கிட்ட பிரச்சனை பண்ணுவான். இந்த மாதிரி என்னை கல்யாணம் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்கேன், நீ இந்த மாதிரி மாற்றி பண்ணுறது நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அதே தான் சொல்லிட்டே இருப்பான். ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, உன்னால் நான் நிறைய நஷ்டப்பட்டுட்டேன், எனக்கு நீ அவ்வளோ அந்த அளவுக்கு பணம் கொடுக்கணும், இப்போவே எனக்கு நஷ்டஈடு கொடுக்கணும்னு, அப்படி ஒருவேளை நஷ்டஈடு கொடுத்து என்ன கல்யாணம் பண்ணிப்பியான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவன் கேட்பான். உடனே ஹீரோனும் அதை நீ கொடு அப்புறம் பார்க்கலான்ற மாதிரி சொல்லவும் எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க ஒரு அமௌண்ட் சொல்லிடுவாங்க. எப்படியாவது அந்த அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு வரேன், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவனும் போவான். போய் தொலை அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கே வந்துட்டு ஹீரோயோட அப்பா இருக்காருல்ல அவர் ஒரு வழியாக ஹீரோயினோட அம்மாவோட லவ்வரை விரட்டி விட்டு அவர் ஃபேமிலியாக பெருத்துட்டு இருப்பாரு. அப்போ அவங்க ஒய்ஃப் கிட்ட போய் என்ன சொல்லுவார், இன்றைக்கி வீட்டை வந்து க்ளீன் பண்ணு, இன்றைக்கி நம்ம பார்த்த மாப்பிள்ள வந்து வரப்போகிறான், அதாவது ஹீரோவை சொல்லுவார், அவனை வந்து எப்படியாவது சம்மதிக்க பேசி வச்சிருக்கேன், இன்றைக்கி வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு, வந்ததுக்கப்புறம் நம்ம பொண்ணு அதாவது இந்த பொண்ணு இருக்காங்கல்ல ஹீரோட சிஸ்டர் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறத பற்றி அவன்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவங்க அம்மாவும் சிஸ்டரும் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா வேலையும் ரெடி பண்ணி சாப்பாடுலாம் ரெடி பண்ணி உட்காந்துட்டே இருப்பாங்க. மாப்பிள்ள வந்த படவே இருக்காது. உடனே அவங்க அப்பாவுக்கு கோவமாக வரும், இதுக்கு காரணம் அவளாக தான் இருப்பா, அதனால தான் அவன் வரல அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா வந்துட்டு இவன் வந்துட்டு இவனும் வரமாட்டேங்கிறான், அவனும் வந்துட்டு இப்போ அவள் பின்னாடி சுற்றிட்டு இருக்கான், இப்படியே விட்டால் நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த பையன் இருக்கால ஃபியான்சி பையன் அவனை போய் பார்க்க போகும். பார்த்த உடனே நான் உன்னை எந்த அளவுக்கு மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கும். அவன் உன்னை என்ன சொல்வான், நீ தானே என்ன வேணான்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்கார மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன், அதனால தானே நானும் வந்து உன்னை விட்டு கொஞ்சம் விலகி இருந்தேன்னு சொல்லும்போது இல்லை எனக்கு உன்னை தான் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அதை மனசே இல்லாமல் சொல்லும். அவரா இப்போ ஹீரோனை கல்யாணம் பண்ணிக்கிற இவ்வளோ நாளாக சொல்லிட்டு இருந்தவர் இன்னும் பணமும் அவர் ரெடி பண்ணலை. அதுக்குள்ளே இந்த பொண்ணு வந்து சொல்லவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை ஹேக் பண்ணிப்பாரு. சொல்லுவார்னா இதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா நம்மளை சுற்றி உள்ளவங்க நம்மளை வந்து பிரிச்சிருவாங்க, அப்போ ஏதாவது பண்ணி ஆகிறோம்னு சொல்லுவோம். எதுக்காக இவ்வளோ அவசரப்பட்டீங்கன்னா இல்லை உடனே போய் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவார், ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிடுவார். ஹீரோயினுக்கும் அந்த சுச்சுவேஷன் புரியறதுனால 2 பேருக்கு இப்போ கல்யாணம் ஆகிடும். அவங்க கல்யாணம் ஆனவுடனே அவங்க அங்கிள் ஆண்டி இருக்காங்களா அவங்களுக்கு நல்லது நினைக்கிறவங்க அவங்க கிட்ட வந்து சொல்லுவாங்க. அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அவங்க இப்போ வந்து நிறைய பணம்லாம் கொடுப்பாங்க. எதுக்குன்னு கேட்கும்போது இப்போ உங்களுக்குன்னு கல்யாணம் ஆகிடுச்சு, நீங்கள் சின்னதாக
ஒரு வீடு எடுத்து நீங்களும் புருஷன் பொண்டாட்டியா தங்கணும். அப்பதான் அந்த பொறுப்பு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஹீரோன்னு ஒரு சின்னதா வீடு எடுத்து தங்குவாங்க. அதில பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோ வந்துட்டு எப்பவும் போலவே போயிட்டு வந்துட்டு இருப்பாரு. அப்ப ஹீரோயினையும் கூப்பிட்டு கேட்பாங்க, "நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் உன்னோட ஒய்ஃபா இருக்கேன். என்ன நீ கவனிக்கணுமா இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஹீரோ அப்படியே தயங்கிட்டே நிப்பாரு. உடனே ஹீரோயின் வந்து அவர் கன்னத்துல முத்தம் குடுப்பாங்க. அவர் டக்குன்னு கிஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு ஹீரோயின கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. அதுக்குள்ள கதவு தட்டுற சத்தம் கேட்கும். யாருன்னு பார்த்தா உடனே இவர கூப்பிடுறதுக்காக ஆளுங்கலாம் வந்திருப்பாங்க. "இப்ப அர்ஜென்ட்டா நீங்க வந்தாகணும். இப்ப ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும், எல்லார்ட்டயுமே போய் சொல்லுங்க. உடனே நம்ம அந்த இடத்துக்கு கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாரு. அது மட்டும் இல்லாம கல்யாணம் ஆயிருக்குல்ல, ஹீரோயினுக்கு கிஃப்ட் குடுக்கணும்னு சொல்லிட்டு, "நீ காலேஜ்ல படிக்கணும்னு ஆசைப்பட்டீல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் வாங்கிட்டு வந்து குடுப்பாரு. ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதோட அவங்க அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோ அந்த அவரு கூப்பிட்டாங்கல்ல, அங்க போய் அவர் ஒரு பிரச்சனை அங்க ஓடிட்டு இருக்கும். அத பார்த்துட்டு இருப்பாரு. ஹீரோவோட அப்பா, அம்மா இருக்காங்கல்ல, அவங்க தனியா இருப்பாங்க. ஹீரோயின் வந்து அவங்க அப்பா பார்க்கும்போது, அவங்க ஹீரோயின் வந்து நல்ல விதமா தான் நல்லா 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 நறுக்கு நறுக்குன்னு நல்லா கேள்வி கேட்டு விட்டுருவாங்க. உடனே அவங்க அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்கும். வீட்டுக்கு போன உடனே ஃபர்ஸ்ட்டு அவங்க அம்மாட்ட புடிச்சு, அவங்க ஒய்ஃப்ட்ட புடிச்சு சத்தம் போடுவாரு. அந்த ஆள வச்சு கேட்கும்போது, அவங்க என்ன சொல்லுவாங்க, "அன்னைக்கு நீங்க அவன முரட்டுத்தனமா அடிச்சு தொரத்துனீங்க. அதோட சரி. அதுக்கப்புறம் அவன நான் பார்க்கவே இல்ல." அப்படின்ற மாரி அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க அம்மாக்கு சப்போர்ட்டா அந்த பொண்ணு இஷ்டத்துக்கு பேசிட்டே இருக்கும். அப்பதான் இவருக்கு புரியும். இவரோட பொண்ணு வந்து ஹீரோயின் தான். அந்த பொண்ணு வந்துட்டு அவரோட பொண்ணு போல இருக்கு. அதனால தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு நம்மகிட்ட வந்து இந்த அளவுக்கு இவங்க 2 பேருமே ஒரு இதா இருக்காங்க. அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே இப்ப அவங்க அப்பாவுக்கு புரிஞ்சிரும். அளவுக்கு நம்ம பொண்ணுகிட்ட நடந்துக்கிட்டோம் அப்படின்றதுனால அவரே வருத்தப்படுவாரு. இப்ப அந்த பொண்ணு இருக்குல்ல, அதுகிட்ட கேட்பாரு. "நீ பண்ணது தப்பு தான். உங்க அம்மா பண்ண வேலைய தானே இப்ப நீயும் பண்ணிட்டு இருக்க. அவளுக்குன்னு என்கேஜ் பண்ண மாப்பிள்ளை கூட நீ பழகுனது தப்பு. அதெல்லாம் இப்ப தான் அவருக்கு தப்புன்னே தெரிய வருது." அந்த மாரி சொல்லவும், அப்பா இந்த மாரி பேசிட்டாருன்ன உடனே அதுக்கு ரொம்ப கோவமா இருக்கும். உடனே அத அழுதுட்டு அங்கருந்து ஓடிரும். தெரிய வந்துரும். உடனே இது என்ன பண்ணும், நேரா திரும்ப அந்த லவ்வர் பையன் இருக்கான்ல, அவர்கிட்ட போயிட்டு திரும்ப "நான் உன்ன எவ்வளோ மிஸ் பண்ணேன். என்னை எப்ப தான் கல்யாணம் பண்ணிக்க போற?" அப்படி இப்படின்னு கேட்கவும், இவருக்கு வந்து இப்போதைக்கு இந்த பொண்ண பிடிக்காது. ஏன்னா இப்போ வரைக்கும் நீ என்ன வந்து அத்தன தடவ சொல்லிட்டே தான் இருக்க. ஆனா நீ அவன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான் பிளான் பண்ற அப்படின்றது இவருக்கு நல்லாவே தெரிஞ்சிரும். உடனே திட்டி விட்டுருவாரா, உடனே இதுக்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் ஹீரோயின் வந்து அவங்க அந்த படிக்கிறதுக்காக போனாங்கல்ல, அந்த இடத்துல அவங்க ஹீரோவும் வந்து சப்போர்ட் பண்ணுவாரு. அவங்களோட இத வந்துட்டு நல்ல விதமா அவங்க அமைச்சிட்டு இருப்பாங்க. இருக்குல்ல ஹீரோயினோட சிஸ்டர் அது என்ன பண்ணும், அந்த ஃபியான்சி பையன வீட்ல கூட்டு வந்து திரும்பவும் அதே வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும். இப்ப திரும்பவும் ஹீரோயினோட அப்பா பார்த்துருவாரு. இப்ப அவருக்கு ரொம்பவே கோவம் வரும். இந்த மாதிரி நீ பண்ணிட்டு இருக்க. அன்னைக்கு அவ சொல்லும்போது கூட நான் நம்பல. நீ இந்த மாதிரி இருந்தா எங்க குடும்பத்தோட பேரைய கெடுக்க பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோனோட அப்பா கோவப்படுவாரு. உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லும்னா, "நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன். நான் இவன தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்" அப்படின்னு சொல்லவும், இவருக்கு ஒண்ணுமே ஓடாது. இந்த அளவுக்கு நம்ம புரியாம இப்படி இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவாரு. அப்பாவுக்கு வந்துட்டு அவங்க பொண்ணோட அருமையே தெரிய வரும். நம்ம பொண்ண வந்து நம்ம இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தியிருக்கோம். இவளுக்கு செல்லம் குடுத்து வளர்த்து இவள தான் நம்ம வந்து இது பண்ணிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. அவங்க அம்மாவும் திருந்துன மாதிரியே இருக்காது. இப்ப வந்து பொண்ணு வந்து பிரெக்னன்ட் ஆன உடனே அவங்க அம்மா இருக்காங்கல்ல ஹீரோனோட அம்மா. அது வந்து அவங்களுக்கு அந்த பொண்ண தான் ரொம்பவே புடிச்சிருக்கும். உடனே அவங்க அந்த பையனோட மாப்பிள்ளை வீடு இருக்குல்ல, அங்க போயிட்டு சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே அந்த பையனோட ஃபியான்சி பையனோட அம்மா என்ன சொல்லிடுவாங்கன்னா வந்துட்டு, "நான் வந்துட்டு உன்னோட அந்த பொண்ணுக்கு தான் வந்து என் பையன வந்து கட்டி குடுப்பேன்னு ஒத்துக்கிட்டேன் தவிர, இந்த பொண்ணுக்கு கிடையாதுன்ற மாரி அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க. இப்ப என் பொண்ணு பிரெக்னன்ட்டா இருக்கா. கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இத அவங்கள்ட்ட பிரச்சனை பண்ணிட்டே இருக்கும். அவங்க ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அதனால அவங்க 2 பேருக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியாது. அவங்க முழிச்சுட்டே இருப்பாங்க. ஹீரோ நடக்கிற கலாட்டாவெல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க அதான் நெனச்சுப்பாங்க, நல்லது நினைக்கிறவங்களுக்கு நல்லது தான் நடக்கும். கெட்டது நினைக்கிறவங்களுக்கு வந்துட்டு கெட்டது மட்டும் தான் நடக்கும். நம்மள சுத்தி எத்தன பேர் என்ன நெனச்சாலும் நம்ம சந்தோஷமா இருக்கோம். நம்ம வாழ்க்கைய நல்லபடியா அமைச்சுட்டோம் அப்படின்ற மாரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதோட அவங்களோட அவங்க கல்யாண லைஃப்பும் அப்படியே கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்களா, அதோட படிச்சுக்கிட்டும் இருப்பாங்க. நெனச்ச மாரி நல்ல லைஃப் அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹேப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. அதோட இவங்க போடுற சண்டையெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஒரு மாரி கிண்டலா சிரிச்சுட்டு அங்கருந்து போயிடுவாங்க. எப்படியோ போங்க அப்படின்ற மாரி. அப்படிதான் இந்த ட்ராமா இங்க முடியுது. இன்னொரு